Dear students, I am Malar. In the video, we signals and system related Anna University question. Consider an LTI system. LTI means linear time invariant system. Okay, with impulse response h of n equal to alpha power n u of n, and the input to this system is x of n equal to beta power n u of n with modulus alpha and modulus beta less than 1. Determine the response y of n. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. when alpha not equal to beta and when alpha equal to beta using DTFT. இந்த இடத்துல நமக்கு DTFT மென்ஷன் பண்ணுறதுனால இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நம்ம EC ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் த கிவன் டேட்டா x of n and h of n. ஓகே, இப்போ DTFT ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்ளை டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம x of n க்கு DTFT எடுக்கலாம். நத்திங், என்னுக்கு பதிலாக e power j omega இவ்வளோதான். கேபிட்டல் A ஸ்மால் x வந்து கேபிட்டல் x மாறும். e power j omega ஈக்குவல் டு இது என்ன இருக்குது a power n in u of n, a power n u of n, அதுக்கு வந்து DTFT அப்படின்னா 1/1 minus a into e power minus j omega. ஓகே, இது வந்து ஃபார்முலா. a power n u of n-க்கு வந்து DTFT ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/1 minus a into e power minus j omega அவ்வளோதான். ஸோ 1/1 minus beta into e power minus j omega. இது நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, இதுக்கு ரிவர்ஸ் என்னது, தட் இஸ் இங்கே மைனஸ்னால் நமக்கு ப்ளஸ். அதை கொண்டு நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை e power j omega. ஓகே, அப்போ நியூமரேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது e power j omega டிவைடட் பை e power j omega மைனஸ் பீட்டா இன்ட்டு e power j omega e power minus j omega e power 0 ஆயிரும். e power 0 equal to 1. So beta into 1 equal to beta. Next h of n க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா discrete time Fourier transform எடுக்க போகிறோம். ஓகே, discrete time Fourier transform எடுக்கும்போது என்ன ஆகும், 1/1 minus alpha into e power minus j omega. Same here also multiply numerator and denominator by e power j omega. So e power j omega divided by e power j omega minus alpha. Next output response நமக்கு தெரியும். output y of that's nothing. transfer function formula என்னமா h of e omega, நான் z transform போடுறேன் y of z by x of z. okay, it's nothing, output by input. அப்போ y of z equal to என்ன வரும், multiply h of z into x of z இல்லையா. அதே மாதிரி தான் h of e power j omega this is for DTFT. okay, so e power j omega and product of x of e power j omega. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். h of z இது எல்லாமே வந்து நமக்கு h of z. ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு e power x of h of z இல்லை h of e power j omega. இது எல்லாமே வந்து x of e power j omega. இப்போ நம்ம e power j omega into e power j omega e power j2 omega டினாமினேட்டர் வந்து நம்ம அப்படி எழுதியிருக்கோம். நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, when alpha not equal to beta. அதாவது ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேமாக இல்லை அப்படின்னா என்ன ஆன்சர், அதே மாதிரி ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர், அதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். y of e power j omega by இந்த இடத்துல ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்க வேண்டாம். ஓகே, இந்த ரெண்டில் ஒரு டேர்மை நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது a power என்னன்னா அதாவது a power n எப்படி வரும், z by z minus a தான் a power n. ஓகே, z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் z by z minus a, நியூமரேட்டில் ஒரு z வேணும். இது வந்து z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல DTFTக்கு நியூமரேட்டரில் வந்து e power j omega வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்லேயே நம்ம கீழே எடுத்து வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு தேவைக்காக நம்ம அங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து e power j omega டினாமினேட்டர் அப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பிரகாரம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, e power j omega அப்படி இருக்கட்டும். a by ஃபஸ்ட் டேர்ம் இல்லையா, a by ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, a by ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் b by செகண்ட் டேர்ம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் a by இந்த டேர்ம் ப்ளஸ் b by செகண்ட் டேர்ம். இப்போ ஆர்டினரியாக நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம BA0 ஆக்கலாம். BA0 ஆக்கணும் அப்படின்னா தட் இஸ் e power j omega. இந்த இடத்துல e power j omegaக்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல எப்படி மாறும், e power j omega equal to a into alpha minus beta. e power j omega நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு alpha minus beta. ஸோ a equal to alpha by alpha minus beta. ஓகே,
சிமிலர்லி நம்ம இப்போ எனக்கு பி வேல்யூ வேணும் அப்படின்னா நான் ஏ 0 ஆக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் e⁻j⍵ பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதுக்கு ரிவர்ஸ் நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஸோ பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆயிரும். அப்போது e⁻j⍵ ஈக்குவல் டு b இன்ட்டு பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. அப்போ b தான் நமக்கு வேணும். ஸோ b ஈக்குவல் டு பீட்டா பை பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இப்போ நான் ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ வேல்யூ பி வேல்யூ இருக்கிற இடத்துல. சப்ஸ்டியூட் ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? இது அப்படியே இருக்கட்டு லெஃப்ட் சைடு. இது வந்து ஏ வேல்யூ டிவைடட் பை த டேர்ம். இது எல்லாமே வந்து பி வேல்யூ, இது எல்லாமே ஏ வேல்யூ டிவைடட் பை இன்ட்டு த டேர்ம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? ஒய் ஆஃப் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஃபார்மில் அப்ளை பண்ண வேண்டி இந்த டேர்மை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். இது வந்து அப்படியே இருக்கட்டும் கான்ஸ்டன்ட். இந்த டேர்ம் நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தோம். இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும். e⁻j⍵ டிவைட் பை e⁻j⍵ மைனஸ் ஆல்ஃபா. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ. இப்போ நம்ம இன்வர்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம். இப்போ நம்ம இன்வர்ஸ் எடுக்க போகிறோம். இன்வர்ஸ் எடுத்தாச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது? அதாவது e⁻j⍵ கிட்ட என்ன இருக்கோ அதுதான். ஓகே, e⁻j⍵ கிட்ட இருக்கிறது ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா பவர் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக எடுக்கணும். இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஓகே, இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் எடுக்கணும். ஆல்ஃபா பவர் என் u ஆஃப் n ப்ளஸ் இது கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டு. இங்கே e⁻j⍵ கிட்ட என்ன இருக்குது? பீட்டா. மைனஸில் இருந்தால் நம்ம ப்ளஸ்ன்னு எடுக்கணும். ஒருவேளை இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து மைனஸ்ன்னு எடுக்கணும். ஓகே, பீட்டா பவர் த ஹோல் பவர் n u ஆஃப் n. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம செகண்ட் ஆப்ஷன் எழுதலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, when ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, அதாவது ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வருங்கிறத பார்க்கலாம். when இப்போ நம்ம ஒய் ஆஃப் e⁻j⍵ அப்படி எழுதியிருக்கேன். இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. இப்போ நம்ம ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இங்கே ஆல்ஃபா எங்கெல்லாம் இருக்குது? சாரி, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா இல்லை, பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் சப்ஸ்டியூட் பீட்டா சப்ஸ்டியூட் விளைவிக்கலாம். சப்ஸ்டியூட் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போது இந்த இடத்துல பீட்டா இது அப்படியே இருக்கட்டு. இந்த இடத்துல பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபாவாக நம்ம எழுதியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. இது வந்து ரெண்டு டேர்ம் வந்து ரிப்பீட் ஆகுது, ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போவும் இது அப்படி e⁻j⍵ மைனஸ் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பிரகாரம் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நமக்கு வந்து கன்வீனியன்ட்டுக்காக இதை நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரோம். இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ஒரு e⁻j⍵ நம்ம கீழே கொண்டு வந்திருக்கேன். நியூமரேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல e⁻j⍵ divided by the term equal to a by first term plus b by second term. ஓகே, இப்போது இந்த இடத்துல இது வந்து டைப் 2. ஏன்னா a minus b the linear factor linear repeating factor. ஓகே, not a linear factor, repeating factor அப்படின்னா டைப் 2. ரிப்பீட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா டைப் 2 மெத்தட். ஈஸி தான், கஷ்டம் இல்லையா அது? அப்படின்னா டைப் 2 மெத்தட்னா எப்படி எழுதுவோம்? தட் இஸ் a by the term அண்ட் b by அது வந்து ஸ்கொயர். இது 1, இது 2, அதுக்கு அப்படி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு இது நான் ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டு மல்டிப்ளை, அதாவது மேக்ஸிமம் பவர் என்னது, அதை கொண்டு நம்ம எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணும்போது காமனாக எல்லாம் பண்ணியாச்சுன்னா வேல்யூ மாறாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட மேக்ஸிமம் பவர் என்னது, இந்த டேர்ம் தானே, இதை கொண்டு இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், இங்கேயும் பண்ண போகிறோம், இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாமா? e⁻j⍵ அப்படி இருக்கட்டு. இந்த இடத்துல நியூமரேட்டரில் நம்ம எழுதியிருக்கோம். a கிட்ட நம்ம இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், b கிட்ட இந்த டேர்ம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து கேன்சல் ஆகும். அதே மாதிரி இதில் உள்ள 1 இதில் உள்ளதும் கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது, e⁻j⍵ ஈக்குவல் டு a ஆஃப் த டேர்ம், ஒரே ஒரு வாட்டி இருக்குது, b ப்ளஸ் b. நம்ம இது அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம். அங்குள்ளதை நம்ம அப்படி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக தான், ஈஸியான ஸ்டெப்பு. இப்போ எனக்கு b வேல்யூ வேணும் அப்படின்னா நான் வந்து a 0 ஆக்கணும். a வேல்யூ வேணும்னா b 0 ஆக்கணும். இப்போ நம்ம a 0 ஆக்கலாம். அப்போ b வேல்யூ நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த இடத்துல ஆல்ஃபா நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு a வேல்யூ 0 ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக b-யோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அப்போது ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு a ஆஃப் 0 ப்ளஸ் b. அப்போ b ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகே, அப்படி இருக்கட்டு. இப்போ நம்ம வந்து எனக்கு a வேல்யூ வேணும் அப்படின்னா நான் b வந்து 0 ஆக்கணும். பட் b-வில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ஒன்லே நம்ம இதை அப்ளை பண்ணணும். இல்லைனா தட் இஸ் ஆல்ஃபா இங்கே என்ன இருக்கோ அந்த மாதிரி ரிவர்ஸ் அப்ளை பண்ணணும். இல்லைனா 0 அப்ளை பண்ணாலும் ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ j⍵ பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா இங்கே 0 ஆயிருமா? இப்போ இந்த இடத்துல நமக்கு
ஃபுல்லாக 0. இந்த ஹோல் டேர்ம் e பவர் கிடையாது, இது ஹோல் டேர்ம் e பவர் j ஒமேகா ஈக்குவல் டு 0. அப்போ 0 ப்ளஸ் b. ஓகே, நம்ம இதிலேருந்து நமக்கு தெரியும் பியோட வேல்யூ ஆல்ஃபா. அப்போ இந்த இடத்துல இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், பிக்கு பதில் ஆல்ஃபா. அப்போது இந்த ஆல்ஃபா கேன்சல் ஆகி நமக்கு 1 கிடைக்கும். இப்போ நமக்கு ஏபி வேல்யூ எழுதியாச்சா? சப்ஸ்டியூட் a and b value to the above equation. இந்த டேர்ம் அப்படி இருக்குது. a வேல்யூ 1/1, a இது வந்து a வேல்யூ, இது வந்து b வேல்யூ, இப்படி எழுதியிருக்கோமா? இப்போ நம்ம இதை வந்து நமக்கு இன்வர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், நியூமரேட்டரில் வந்து e பவர் j டேர்ம் தேவை. நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே தட் இஸ் டினாமினேட்டர் கொண்டு வந்தோம். இது நம்ம மறுபடியும் நியூமரேட்டர் கொண்டு வர போகிறோம். e பவர் j ஒமேகா டிவைடட் பை தட் டேர்ம் ப்ளஸ் அகெயின் e பவர் j ஒமேகா ஆல்ஃபா டிவைடட் பை தட் டேர்ம். இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ ஒய் ஆஃப் e பவர் j ஒமேகா எப்படி மாறும்? ஒய் ஆஃப் என்ன மாறும்? நான் சொல்லியிருக்கேன், என்ன டேர்ம் இருக்கோ, ஓகே, இங்கே மைனஸ்னு நமக்கு ப்ளஸ் வரும், ஆல்ஃபா பவர் n u ஆஃப் n. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா பவர் n u ஆஃப் n, இங்கே வந்து மைனஸ் ஆல்ஃபா. அப்போது இங்கே கவனிச்சுக்கணும், e பவர் j ஒமேகா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள். அப்போ த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஃபார்முலா n இன்ட்டு ஆல்ஃபா பவர் n. என்னங்கிறது எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஸோ n இன்ட்டு ஆல்ஃபா பவர் n u ஆஃப் n. அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். இந்த ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஆன்சரை நம்ம வந்து ஃபைனலாக கொடுத்துருக்க ஆன்சர் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இந்த மாதிரி எழுதும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வென் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவாக இருக்கும்போது என்ன ஆன்சர், வென் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா இருக்கும்போது என்ன ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.